எங்கள் மீது யாராவது ஊழல் குற்றச்சாட்டு கூற முடியுமா? இந்த இடத்தில் தைரியமாக கேட்கிறேன். எங்கள் மீது யாராவது ஊழல் குற்றச்சாட்டு கூற முடியுமா? யோ ஆறுமுகம், ஏன் நம்ம ஆளு ரொம்ப ஓவரா போறான்? என்ன பண்றதுங்க, கூட்டம் கலையுது பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசினாதான் தலைவர் வர வரைக்கும் கூட்டத்தை பார்த்துக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல பொழப்பியா அது. என்னையா பண்றது, படிக்கிற வயசுல ஒழுங்கா படிக்கல, அதுக்குரிய தண்டனை தான் இது. மனசாட்சி அடகு வச்சுட்டு கண்டவனையும் புகழ்ந்து தள்ள வேண்டியது இருக்கு. யோ சரி சரி, தலைவர் நம்மளை பார்க்குறாரு பாரு, மூஞ்ச நார்மலா வை. மணி இப்போவே 10 ஆச்சு. தலைவர் வர வேற இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இவன் பேச்சை கேட்டு வேற பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா வர்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணி இவனை மாற்றணுமே. அப்பாடா, தமிழரசன் கூட வந்திருக்கான் போல. தம்பி தமிழரசா, தம்பி தமிழரசா. ஐயா சொல்லுங்கய்யா, தண்ணி பாட்டில் எதுவும் வாங்கிட்டு வரணுமா? நீ நல்லா தமிழ் பேசுவேல? பேசுவேங்கய்யா. யோ மைக்கை இந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டு இங்கே வந்து நில்லு. ஐயா, என்னதான் சொன்னீங்களா? ஆமாம், மைக்கு கிட்ட நீ தானே நிற்கிற. எங்கிட்ட வா, இருக்கிற கூட்டத்தையும் கிளப்பி விட்டுற போகிற. தலைவர் வந்தால் நான் தான் பதில் சொல்லணும். தம்பி தமிழரசா, நீ போய் பேசுப்பா. சரிங்கய்யா. தலைவன் என்பவன் யார்? தலைமை ஏற்பவனா தலைவன்? வேறு யாரும் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சதா கண்காணிப்பவனா தலைவன்? இல்லை, தாய்மனம் கொண்டவனே தலைவன். தாய்மனம் என்றால் என்ன? அதற்கு ஒரு சான்று. சங்கத்தமிழ் காட்சிகளை வைத்து நான் சொல்கிறேன், கேளுங்கள். கொளுத்தும் வெயில், பாலைவனம், சுடும் மணல், அதில் 2 மான்கள் வெயிலில் கொடுமை தாராது களைத்து போகின்றன. அதில் ஒரு தாய்மான், மற்றொன்று குட்டிமான். வெயிலிலும் சூட்டிலும் தன் குட்டி வாடிவிடக்கூடாதென்று வெயிலை மறைத்து காத்து கொள்கிறது தாய்மான். இருந்தும் மணல் வழியாக காலில் சூடேற குட்டி தவித்தது. அதை பார்த்த உடனே தாய்மான் தன்மேல் சுமந்து கொண்டது. இதுவே தாய்மனம். இதுவே மற்றொரு நிகழ்வு. குட்டியை தள்ளிவிட்டு தாய் அதன் மேல் நின்று சூடை தணித்தது. இது தாய்மனமாகுமா? இங்கு குட்டி என்பது மக்கள், தாய் என்பது அரசு. இங்கு எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது என்று மக்களாகிய உங்களுக்கே தெரியும் அல்லவா? பெரிய தலைவர் வந்துட்டாரியா? வேங்கை சினங்கொண்டால் எதிரே நிற்குமா வெள்ளாடு? எமக்குன் முன் நிற்கும் பகையே, எங்காவது நீ ஓடு. என்னையா கைத்தட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு, சத்தமும் ரொம்ப கூடி இருக்கு. என்ன, யார் பேசுறது? அது ஒன்றும் இல்லையா, தெரிஞ்ச பையன்தான். நீங்கள் வர்ற வரைக்கும் அவனை பேச சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் உணர்ச்சி வசமாக பேசிட்டாப்ல. அப்படியா? இனிமேல் அவன் எங்கேயாவது பேசினா உன் இடத்துக்கு அவன் வந்துடுவான், பார்த்துக்கோ. என்னையா முடிக்கிற? புரிஞ்சதா? புரிஞ்சது தலைவரே. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. தம்பி எந்திரிப்பா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சுத்தமா. என் தம்பி தமிழரசன் பேசுவதை எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். இளைஞர்கள் முன்வர வேண்டும். என் ஆசையில் இது ஒரு தனியாத ஆசையாகும். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாயங்காலம் என் பிஏ போன் அடிப்பான், சத்யாசிஸ் வர வந்துட்டு போ. Hello doctor, may I come in? Yes, come in. Hi doctor, I am Raghavan. Hi Raghavan, நீங்க தானே இதுக்கு முன்னாடி கால் பண்ணது? Yes doctor, நான் தான். Please take your seat Raghavan. Thank you doctor. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது தயங்காம சொல்லுங்க ராகவன், உங்க ரகசியங்கள் காக்கப்படும். நீங்க சொல்றத வச்சுதான் என்னால உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் நீங்க எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு மலைன்னா ரொம்ப பிடிக்கும். மேற்கொண்டு சொல்லுங்க ராகவன். எனக்கு 30 வயசு ஆகுது டாக்டர். சமீப காலமாக ஒவ்வொரு மழை நாள் இரவிலும் நான் எங்கேயோ வெளியே போயிடுறேன். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பொழுது விடிஞ்சதும் பார்த்தா நான் ஏதோ ஷாப்பிங் மால் முன்னாடியோ இல்ல கடை வீதியிலேயோ படுத்து கிடக்குறேன். எந்திரிச்சு பார்த்தா எதுவுமே புரியாது. அந்த குழப்பத்திலேயே யோசிச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு போயிடுவேன். உங்களுக்கு நைட்டு நடக்கிறது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல டாக்டர், நைட்டு ரூம்ல படுத்திருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். காலையில எந்திரிச்சு பார்த்தா வேற எங்கேயோ படுத்திருப்பேன். உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் எதுவும் இருக்கா? இல்ல டாக்டர்.
டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதா? இல்ல டாக்டர், எந்தெந்த நாள் இரவு மழை பெய்யுதோ அந்தந்த நாள் மட்டும் இந்த மாதிரி நடக்குது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். இதுதான் உங்க பிரச்சனையா? இல்ல டாக்டர். ஓ, அப்போ வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் எங்க இருந்து எந்திரிக்கிறேனோ அந்த இடத்துக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தனும் இல்ல ஒருத்தியோ கொடூரமான முறையில இறந்து கிடப்பாங்க. அப்போ கொலை பண்ணது நீங்க தானா? அதை தெரிஞ்சுக்க தான் டாக்டர் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். புரியலையே. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது டாக்டர், இதுதான் உண்மை. நான் தான் கொலை பண்றேனா இல்லையானே எனக்கு தெரியல டாக்டர். இதை பத்தி யோசிச்சு பார்த்தாலே எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அதுக்கு தான் டாக்டர் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இதுவரை எத்தனை பேர் இந்த மாதிரி இறந்திருக்காங்க உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா? 10ல இருந்து 15 பேர் இருப்பாங்க டாக்டர். என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நிஜமாவே அத்தனை பேர் இறந்திருக்காங்க. அப்போ இத்தனை பேர் கணக்கு வழக்கு இல்லாம இறந்திருக்காங்களா? சாரி டாக்டர், எனக்கு சரியா கணக்கு தெரியல. இதுக்கு மேலேயும் கொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ செத்து போனவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி கூட முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர். இறந்து போனவங்க போட்டோவை வச்சு அவங்களுக்கும் எனக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு கூட யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க என் லைஃப்ல வந்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அவங்கள கொல்லாம இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு, அப்படிதானே? ஆமா டாக்டர். சின்ன வயசுல உங்களுக்கு மென்டல் டிசார்டர்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கா? அப்படி எதுவும் இல்லை டாக்டர். சின்ன வயசுல நான் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். சின்ன வயசுல உங்களுக்கு எதுவும் மறக்க முடியாத நிகழ்வுகள் நடந்துச்சா? அது ஐயா ஐயா, வாயா. உங்களை பார்க்க கீழே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கய்யா. இருக்கட்டும். என்னையா ஒரு மாதிரி யோசனையாவே உட்காந்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல வரதா. நேத்து மீட்டிங்கை பத்தி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சொல்லுங்கய்யா. நேத்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க பாத்தியா? அதுவும் இல்லாம பாதி பேர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கயா. ஐயா அது பரவாயில்ல, சொல்லு வரதா. நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சதே ரொம்ப லேட்டுங்கய்யா, அதனாலதான் பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்லையா, இதோட லேட்டாலாம் எங்கெங்கயோ பேசியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி கலைஞ்சு போனது இல்லையே. ஆமா, நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் பேசினானே, அவன் பேர் என்ன? என் பேரு தமிழரசையா. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி சுத்திட்டு இருக்கான். அப்புறம் ஏன் ராஜப்பா கூட சுத்திட்டு இருக்கான்? ராஜப்பா தான் வேலை வாங்கி தரேன்ட்டு அவனை எல்லா மீட்டிங்க்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காயா. அவனை பத்தி என்னையா நினைக்கிற நீ? ஐயா நீங்க எந்த விஷயமா கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்து நீயும் தானே அவன் பேச்ச கேட்ட? ஆமாங்கய்யா, ரொம்ப நல்லா பேசினான் தம்பி. அவனோட தமிழ் நமக்கு ரொம்ப உதவுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஐயா எப்படி சொல்றீங்களோ அது பிரகாரமே பண்ணிடலாம். அவன் என்ன வந்து பார்க்க ஏற்பாடு பண்ணியா? சரிங்கய்யா. யோ உள்ளவாயா, உங்ககிட்ட அப்பவே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த பையனை மேடையில பேச விடாதுன்னு. இப்ப பாத்தியா, தலைவர் அந்த பையனை பார்க்கணும்னு சொல்றாரு. இப்போ என்னென்ன பண்றது? வேற வழியே இல்லை, அவனை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு போ. தலைவர் என்ன சொல்றாரோ அதேபடி செய். சரிண்ணே, தலைவர் சொல்றபடியே ஆகட்டும். அம்மா. சொல்லுடா தம்பி. என்ன கொஞ்சம் பாருமா. என்னாச்சுடா தம்பி, சொல்லு. அம்மா சமைச்சிட்டு இருக்கேன்ல. கேள்வி கேட்கறது தப்பாமா? இல்லப்பா, தப்பில்லையே. அப்புறம் எதுக்குமா தப்புன்னு சொல்லி ஸ்கூல்ல வாத்தியார் அடிச்சாரு? யாருப்பா உன்னை அடிச்சது? மூர்த்தின்னு சயின்ஸ் வாத்தியாருமா, அவர் தான் என்ன அடிச்சாரு. ஆமா, நீ என்ன கேள்வி கேட்டேன்னு வாத்தியார் உன்னை அடிச்சாரு? சந்திர கிரகணம் பத்தி பாடம் நடத்தினாருமா. சரி. ராகு நிலாவை முழுங்க வர்றதுதான் சந்திர கிரகணம். அப்போ சந்திரன் தப்பிக்க போராடுறாருன்னு சொன்னாருமா. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்போ நான் எந்திரிச்சு புஸ்தகத்துல நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லையேன்னு சொன்னேம்மா. நீ சொன்னது சரிதானப்பா. அப்புறம் ஏமா என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சாரு? வலிக்குதா தம்பி? நான் வேணா என்ன தேய்ச்சி விடவா? சரிம்மா. நம்ம பையனை எப்படி அவர் அடிக்கலாம், இதை நம்ம கேட்டே ஆகணும். நாளைக்கு கேட்க போனா ஒரு நாள் லீவ் போட வேண்டியது வரும். நம்ம இன்னைக்கே போயிட்டு வந்துட வேண்டியதான். டைம் என்னமோ 5:30 தானே ஆச்சு. தம்பி, வாத்தியாரு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போவாங்க? 6 மணிக்குமா. சரி, கிளம்பு போவோம். எங்கேக்குமா? ஸ்கூலுக்கு தான்டா தம்பி. இப்பயே போய் வாத்தியாரை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். ஐயோ வேண்டாம்மா. ஏண்டா தம்பி பயப்படுற? நீ ஒன்றும் தப்பு பண்ணல. அவங்க தப்பு பண்ணதை தப்புன்னு கூட சொல்லாம புஸ்தகத்துல இல்லையேன்னு தான் சொல்லியிருக்க. அதுக்கு அவங்க பதில் தான் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி அடிக்கக்கூடாது.
இல்லம்மா அது வந்து பயப்படாத. தப்பு செஞ்சவனை எப்பவும் சகிச்சுக்கணும்னு வாழாத ராகவா. தப்பு பண்ணவனை விட்டு வைக்காத. வாடா என் கூட. இவர் தாம்மா எங்க சயின்ஸ் வாத்தியாரு. என்னம்மா என்ன பிரச்சனை? வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல வந்திருக்க? என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? வந்த விஷயத்த சொல்லு, எனக்கு 1008 வேலை இருக்கு. ஏயா நீ எல்லாம் ஒரு வாத்தியாரா? என்னம்மா மரியாதை இல்லாம பேசுற? நீ மட்டும் என்ன மரியாதையோடயா பேசுன? நீ எல்லாம் எப்படியா சயின்ஸ் வாத்தியாரான? புத்தகத்துல இருக்கிறத சொல்லி கொடுக்காம ராகு வந்தா நிலாவை முழுங்குனான்னு கதை விட்டுருக்க. உங்ககிட்ட எல்லாம் படிக்கிற பசங்க எப்படிதான் முன்னேறுவாங்களோ? ரொம்ப ஜாஸ்தியா பேசுற நீ. ஜாஸ்தியா பேசுறனா? ஆமாயா, அப்படிதான் பேசுவேன். என் புள்ள சந்தேகம் கேட்டா நீ அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. தப்பா சொல்லி கொடுத்தது நீ. சந்தேகம் கேட்ட என் பையனை தோல் உரியிற மாதிரி அடிச்சது நீ. இப்போ நான் நேரா போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வை, நீ உள்ள போற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் தேவையா உனக்கு? சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. ஒழுங்கா என் புள்ள கிட்ட மன்னிப்பா கேளு. அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். நீ சும்மா இருடா. தப்பு பண்ணது இவரு, நீ ஏன் பயப்படுற? இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. வாடா ராகவா, நம்ம ஸ்டேஷன் போவோம். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. சாரி தம்பி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். வாடா தம்பி போலாம். ஐயோ கழுத்துல இருந்து காலை எடுங்க, மூச்சு முட்டுது. ஐயோ காலை எடுங்க. ஹலோ ராகவன், ராகவன், கேன் யூ ஹியர் மீ? ஆர் யூ ஆல் ரைட்? ஐயோ என்னை விட்டுருங்க, ஐயோ என்னை விட்டுருங்க, காப்பாத்துங்க யாராச்சும். அம்மா ரொம்ப பெரிய மழையா பெய்யுதுமா, எங்கேயாச்சும் ஓரமா ஒதுங்கிட்டு போலாம்மா. 14 வயசு பையன் இப்படியாடா நடுங்குவ? ஏதோ கொடை எடுத்துட்டு வர மறந்துட்டோம், அதனால என்ன? எல்லாத்தையும் தாக்கிக்கணும் ராகவா. அம்மா வாமா, இங்க ஏதோ பிரச்சனை போல, நம்ம வேற வழியா போவோம். எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா ராகவா, நீ என் வயித்துல தான் பிறந்தியா? எந்த சூழ்நிலையிலும் நம்ம தைரியத்தை மட்டும் கைவிடக்கூடாதுடா. ஏய், ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. அத மாட்டேன்னு மறுத்த உங்க வீட்டுல யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன். டா பொண்ணே, நீ ஓரம் வா. டேய் மொட்டை, படிக்கிற புள்ளைய என்னடா மிரட்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏய், நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? உன் வேலைய பார்த்துக்கிட்டு போடி. என்னையா டீன் சொல்ற? அம்மா பிரச்சனை வேணாம்மா, வா வீட்டுக்கு போலாம். இந்தா கண்ணு, நம்ம எதுக்காக படிச்சாலும் தைரியமா இருக்கணும். ஏயா எல்லாரும் அவன் ரவுடின்னு பார்த்து பயந்துட்டு நிக்கிறீங்களே? அவன் ஒரு ஆளு, நம்ம இத்தனை பேர் இருக்கும். இதே மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம வீட்ல ஒரு பொண்ணுக்கு நடந்தா? மா எந்திரிமா, மா எந்திரிச்சு ஒரு வாட்டி என்ன பாருமா. டேய் ஏன்டா எங்க அம்மாவை கொன்ன? சொல்லுடா, எதுக்குடா கொன்ன? டேய் காலை எடிடா. டேய் மூச்சு முட்டுது, காலை எடிடா. யாராச்சும் கூல் டவுன் ராகவன், கூல் டவுன். என் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் என்ன ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு டாக்டர். அதுக்காக நான் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு நினைக்காதீங்க டாக்டர். ஒருவேளை நான் கூட இருக்கலாம், இல்ல நான் இல்லாமலும் இருக்கலாம். இப்போ என்னோட கவலை என்னன்னா, இந்த கொலையெல்லாம் பண்றது நானா இல்ல வேற ஒருத்தவங்களா? ஒருவேளை வேற ஒருத்தவங்க கொலை பண்றாங்கன்னா எதுக்காக கொலை பண்றாங்க? அதுவும் மழை நேர நைட்டே எதுக்கு பண்றாங்க? இத்தனை பேரை கொலை பண்றது ஒருத்தரா இல்ல நிறைய பேரா? ஒருவேளை நான் தான் கொலை பண்றேன்னா எதுக்காக கொலை பண்றேன்? இது பின்னாடி என்ன நடக்குது? இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பல நாள் நைட் இதெல்லாம் யோசிச்சே எனக்கு தூக்கம் இல்லை டாக்டர். இதுக்கு நீங்க தான் டாக்டர் எனக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ராகவன், இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட கண்டிப்பா இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? எனக்கு எதுவும் புரியல. ஆமா ராகவன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குது. அவங்களால நம்மளுக்கு கண்டிப்பா உதவி செய்ய முடியும். ஹலோ அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எஸ் அர்ஜுன், இங்க ஒரு சின்ன பிரச்சனை. அது உங்களால தான் சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஓகே டாக்டர், எப்போ வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். கொஞ்சம் எமர்ஜென்சி, இப்பவே வர முடியுமா உங்களால? ஓகே டாக்டர், ஒரு 15 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன். தலைவரே உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு போ. ஐயா, எங்க வீட்டு கஷ்டத்துக்கு ஒரு வேலை கிடைச்சா போதுங்கய்யா, வேற எதுவுமே எதிர்பார்க்கலையா. தலைவர்கிட்ட வந்துட்டேல, இனிமேல் எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காது. ஐயா, தலைவர் வந்துட்டாரியா. என்னையா பண்ணிட்டு இருக்க? ஐயா, உங்க தொண்டனா பணியாற்றிட்டு இருக்கேன். யோ, ஒன்னும் இல்லையா, தமிழரசனை கேட்டேன். எம்எஸ்சி படிச்சிருக்கேங்கய்யா, வேலைக்கு தேடிட்டு இருக்கேன்யா.
நீ ஏன் வேலைக்கு போகணும்? நம்ம கூட இருந்துரு. இல்லைங்கய்யா, அது சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? நான் உண்மையா வாழணும்னு ஆசைப்படுறேன்யா. அதுக்கு அரசியலும் அரசியல்வாதியும் செட் ஆக மாட்டாங்க. தம்பி, நீ என்ன சொல்ல வர? நாங்களாம் பொய்ன்னு சொல்றியா? நான் அப்படி ஒன்றும் சொல்லலையா. நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. தலைவரே, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க தலைவரே. யோ, எனக்கு இன்னும் கோவம் வர்றதுக்குள்ள அவனை இங்க இருந்து இழுத்துட்டு போயிரு. இல்லைன்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. தலைவரே, என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க தலைவரே. நான் ஏதோ சொல்ல வந்தேன், அது எப்படியோ மாறி போய் ஏதோ தப்பாயிருச்சு. நீ வாப்பா முதல்ல. ஹலோ டாக்டர். ஹாய் மிஸ்டர் அர்ஜுன். சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை? இவர் பேரு தான் ராகவன். இவரை பத்தி பேசதான் நான் உங்களை கூப்பிட்டேன். இவருக்கு என்ன பிரச்சனைனா, இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு எத்தனை நாளா இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்ச நாளா தான் சார். அந்த கொஞ்ச நாள்ன்றது எத்தனை நாள்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசமா சார். உங்களுக்கு தெரியாமையே நடந்திருக்குமா? நான் அப்படி சொல்ல வரல சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதுவும் வந்தாங்களா? ஐ மீன் விசாரணைக்காக. இல்ல சார். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். எங்களுக்கு உங்களோட டீடைல்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. ஐ மீன், நீங்க தங்கி இருக்கிற இடம், எங்க வேலை செய்றீங்க, எப்போ வேலைக்கு போவீங்க, எப்போ வேலையை விட்டு வருவீங்க, உங்க கூட யார் யாரெல்லாம் தங்கியிருக்கா, சில பேசிக் டீடைல்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு தேவைப்படும். ஓகே மிஸ்டர் ராகவன், இன்னையிலிருந்து நாங்கள் இந்த கேஸை எடுத்துக்கிறோம். இன்னொரு ஒரு சின்ன சந்தேகம், இந்த கொலையெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எல்லா குற்றத்தையும் ஒத்துக்க தயாரா இருக்கீங்களா? போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டு அதுக்கான தண்டனை எதா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் சார். ஓகே ராகவன், இப்போ நீங்க போங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு நாங்க வந்து விசாரணைக்கு வரோம். தேங்க்யூ டாக்டர். கூடிய சீக்கிரம் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். எஸ் ராகவன், எனக்கு அர்ஜுன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அவரை கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. டாக்டர், இவர் சொல்றதெல்லாம் நம்பலாமா? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ராகவன் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அவர் எந்த பொய்யும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அர்ஜுன். ஓகே டாக்டர், நாளையில இருந்து இந்த கேஸை ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன், இந்த கேஸை யோ பைல்வான், ஒரு சின்ன பையன் நான் நேசிக்கிற அரசியல் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாயா. நானே அவன் ஏதாவது பண்ணியிருக்க முடியும், ஆனா என் சட்டை கரைப்பிடிச்சிடும். உனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அதை பண்ணிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. தலைவர் கண்டிப்பா வேலை வாங்கி தருவாருன்னு நம்பி தான் கூட போனேன். ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சே. சே, அடுத்த மாசத்துல இருந்து மேடையில பேசுற வாய்ப்பும் கிடைக்காது. அடுத்த மாசத்துல இருந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல. தமிழரசா, தமிழரசா, கொஞ்சம் நில்லுப்பா. என்னண்ணே இந்த நேரத்தில் அவசர அவசரமாக வந்திருக்கீங்க? எதுவும் முக்கியமான விஷயமா? சென்னையில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ப்பா. நீ உடனே கிளம்பி அங்கே போ. ஐயா, நீங்கள் எனக்கு சாமி மாதிரியா. இந்த இதை நான் எப்பயுமே என் வாழ்நாளில் மறக்க மாட்டேங்க. தமிழரசா எந்திரி. எதுக்கு காலையெல்லாம் விழுந்துக்கிட்டு? அப்புறம் தமிழரசா, முக்கியமான விஷயம். உன்னால் எவ்வளோ சீக்கிரம் சென்னை கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்னை கிளம்பிடணும். ஐயா, நான் ஒரு 2 நாளில் கிளம்பிடுறேன்யா. இல்லை தமிழரசா, 2 நாள்லாம் அதிகம். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே கூட கிளம்ப பாரு. இந்தா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சொன்னா கேளு, உடனே கிளம்பு, சரியா? ஏன்யா, எதுவும் பிரச்சனையா? நம்ம தலைவரோட ஆட்கள் உன்னை தேடிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு ஒருத்தவங்க மூலியமாக செய்தி தெரிஞ்சது. அதனால தான் உன்னை இப்போவே பார்க்க வந்தேன். நீ தலைவரை எதிர்த்து பேசினது அவருக்கு பிடிக்கல போல. அதனால உன்னை அடிக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழரசா, இதில் நீ யாரை போய் பார்க்கணுன்ற எல்லா விவரமும் இதில் இருக்குது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. உடனே கிளம்பு. சரிண்ணே. என்ன கார்த்திக், எதுக்கு டாக்டர் நம்மளை அவசரமா கூப்பிட்டுருந்தாங்க? கொஞ்சம் குழப்பமான கேஸ் தான் டேவிட். பேஷண்ட் நேம் வந்து ராகவன். மழை நாள் இரவு மட்டும் எங்கேயாவது எந்திரிச்சு போயிடுறேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை பெரிய பெரிய மால் பக்கத்தில் படுத்து கிடக்கிறதா சொல்கிறாரு. அப்புறமா எந்திரிச்சு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாராம். ஏதோ தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி இருக்கே. இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தூக்கத்துல நடந்து போகும்போது எங்கேயும் கீழே விழுகாம நம்ம பார்த்துக்கணுமா? ஐயோ டேவிட், அது இல்லை. அவர் எங்கேருந்து எந்திரிக்கிறாரோ அது பக்கத்தில் ஒரு டெட் பாடி கிடக்குதான்.
அப்போ அந்த கொலையாளி யாரு? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நடந்து இதை கார்த்திக். அப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு கொலை நடக்க வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கலாம். எதுக்கும் நம்ம போய் செக் பண்ணலாம். டக்குன்னு கார் எடுங்க. அவரோட அட்ரஸ் என்ன கார்த்திக், உங்களுக்கு தெரியுங்க? இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். டக்குன்னு போயிடலாம். இதான் டேவிட், ராகவன் சொன்ன அட்ரஸ். வீடு பூட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன். என்னப்பா தம்பி, இப்பதான் வந்தியா? தண்ணி குடிக்கிறியா? அம்மா, நான் உடனே சென்னை கிளம்பி ஆகணுமா? இந்த நேரத்துல சென்னை கிளம்ப போறியா? ஆமாம்மா, தலைவர் தான் உடனே கிளம்பி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சென்னை கிளம்ப சொன்னார். எதுக்குப்பா? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சென்னையில். அதுக்கு ஏன்பா சோகமா இருக்க? வேலை கிடைச்சதெல்லாம் நல்ல விஷயம் தானே, அதை சந்தோஷமா சொல்லாம இவ்ளோ சோகமா சொல்ற? இது ஒன்றும் இல்லைம்மா, உன்னை தனியாக விட்டு போகிறேன்ல, அதை நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் பத்திரமா இருந்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா, அதுவே போதும். தமிழரசு அண்ணா நீதானா? உன்னை ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. என்னாச்சு சார்? என் பையனை எதுக்கு விசாரிக்கணும்னு சொல்றீங்க? அவனே வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமா சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். எது வேலைக்கா? உன் பையன் மேல வழக்கு பதிவாயிருக்கு. அதை விசாரிக்க தான் இப்போ நான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். சார், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை சார். நான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம். இப்போ நீ என் கூட வா. அம்மா, நீங்கள் தைரியமாக இருங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். இவர் சொல்கிற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலை. வாடா. கண்ணா கண்ணா, போகாதடா. சார், என்ன சொல்லு? என்னை எதுக்காக சார் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எதுவும் பேசாம அந்த சேர்ல அமைதியா உட்காரு. சாரி சார், நான் அவ்வளோ தூரம் சொல்லி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. நான் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் காரணம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமாம் சார். என் பின்னாடி இருக்க பெஞ்சில் ஒரு பேப்பர் இருக்கு, போய் அதை எடுத்து படி. தலையெழுத்து பழகினால் தலைமை சரியில்லாத போகுமா? நிலையாவும் மறந்தனர் நானும் கெட்டோர். சார், இது நான் எழுதின கவிதை சார். உனக்கு தான் பொய்யா இருக்கிறது பிடிக்காதே, அப்புறம் என்ன இதுக்கு இந்த மாதிரி கவிதை எல்லாம் எழுதுற? நான் இது எப்போவோ எழுதின கவிதை சார். அதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா முழிக்கிற? என்ன புரியலையா? இதுக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களை மாதிரி ஆளுக எங்கேயோ இருக்கிற ஆளுகளுக்கு விசுவாசத்தை காமிக்கிறனால எங்களை மாதிரி ஆளுகள்லாம் பாதிக்கிறாங்க. என்னடா சொன்ன? சார், நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சார். என்னை நீங்கள் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. எனக்கே சட்டம் சொல்லி கொடுக்குறியா? இன்னைக்கு நீ செத்தடா. அந்த கவிதைய எந்த இயக்கத்துக்கு எழுதி கொடுத்த? சார், அது பழைய கவிதை சார். நான் எப்போ எழுதினேன்றதை கூட மறந்துட்டேன் சார். நீ இப்படி எல்லாம் கேட்டா வழிக்கு வரமாட்ட. கேட்குற விதத்துல கேட்டாதான் உனக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். காசுக்கு விலை போயிட்டு வந்து ஏன்யா என்னை கொடுமைப்படுத்துற? என்ன கார்த்திக், ராகவன் மிஸ்ஸிங்கா? இல்லை டேவிட், இங்கே வந்ததுக்கான அடையாளமே இல்லை. ராகவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி தானே கிளம்பினாரு. அப்ப நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். எதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். டேவிட், ராகவன் இங்கே வந்துட்டு தான் போயிருக்கான். அதுக்குரிய அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே உடனே வாங்க. என்ன கார்த்திக், எப்படி சொல்றீங்க? ராகவன் இங்க வந்துட்டு தான் போனான்னு? நான் டார்ச் அடிக்கிற இடத்துல பாருங்க டேவிட். அந்த காலடி தடத்தை கவனிங்க. உள்ளே வந்துட்டு யாரோ வெளியே சகதி காலோட அப்படியே போயிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, காரோட டயர் தடம். அது இங்கேருந்து கிளம்புனதுக்கான அடையாளமும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நடந்து வந்தவன் ஏதோ ஒரு கார்ல ஏறி தான் போயிருக்கான். அப்போ தனியாள் இல்லை, கரெக்டு தானே? தனியாளாவும் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். என்கிட்ட கொடுத்த விவரம்படி அவன்கிட்ட எந்த ஒரு காரும் இருந்த மாதிரி என்கிட்ட சொல்லலை. சரி சரி டேவிட், அவன் இப்போ எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வேற யாராவது இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காங்களான்றதையும் கண்டுபிடிக்கணும். புரியுது கார்த்திக், அதான் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் டேவிட். ஒரு வாட்டி ராகவனுக்கு வேணும்னா கால் பண்ணி பார்க்கலாமே. நல்ல ஐடியா. நான் கால் பண்ணுறேன்.
இல்லை டேவிட், ஃபோன் எடுக்க மாட்டான். டேவிட், நம்ம காரில் தேடணும்னா எல்லா இடத்துலையும் தேடுவோமான்னு எனக்கு தெரியல. பேசாமல் பைக்கில் தேடலாம், எல்லா சந்துகளிலையும் தேட முடியும். இங்கேருந்து கவுந்தம்பாடி ரோடு, பெருந்துறை ரோடு, பவானி ரோடு, ஈரோடு ரோடு 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் ரவுண்ட்ஸ் போகலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச் தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே இந்த அப்ரோச் எதுவும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. காரை நம்ம ஆஃபீஸில் போட்டு பைக்லேயே தேட ஆரம்பிக்கலாம். கார்த்திக், நம்ம தேட ஆரம்பிச்சு இதோட 5 மணி நேரம் ஆச்சு. நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அடுத்து என்ன செய்யறது? ஒரு க்ளூவை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் டேவிட். எனக்கும் அப்படிதான் தெரியுது கார்த்திக். இப்போ என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரை தேடி பார்ப்போம் டேவிட். டேவிட், அங்கே பாரு, ஆம்புலன்ஸ் போகுது. ஆமா கார்த்திக், நம்ம ஆப்போசிட் சைடு போகுது. பேசாம அது பின்னாடி போய் பார்க்கலாமா? நான் அதை தான் சொல்ல வந்தேன் டேவிட். இது கண்டிப்பா அந்த ராகவனோட வேலையா தான் இருக்கும் கார்த்திக். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க டேவிட்? நீங்க என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல சொல்லும்போது என்ன சொன்னீங்க? அவன் நேரா வீட்டுக்கு தான் போறான்னு சொன்னீங்க. நம்ம வீட்லயும் போய் பார்த்தோம், வீட்லயும் ஆள் இல்ல. வேற எங்க தான் போனான்? போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க டேவிட். முதல் இந்த கொலை யார் பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். தம்பி, இங்கே வா. இங்கே என்ன நடந்தது? சார், யாரோ ஒரு ஆள் தலையில கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டான் சார். அந்த ஆளை யார் கொலையை முதல்ல பார்த்தது? அந்த ஆள் நிற்கிறாரே, அந்த தாத்தா தான் சார் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணது எங்களுக்கு. அவர் இந்த கொலையை பார்க்கலையாம். ரோட்டோரமாக ரத்த வெள்ளத்தில் அந்த ஆள் கடந்ததை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் அடித்தார் சார். கல்லை தூக்கி போட்டு கொண்டாங்கன்னு சொன்னீங்க. அந்த கல் எங்க? கல் எதுவும் கிடைக்கல சார். கொலை பண்ணவன் தெளிவான ஆள் போல. கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டு திருப்பி அந்த கல்லையே எடுத்துகிட்டு போயிட்டான் சார். கார்த்திக், நான் சந்தேகப்படுறது கரெக்டு தான். இந்த கொலையை ஒருத்தரால பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ 2-3 பேர் சேர்ந்து தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிற டேவிட்? என்னோட யூகம் அப்படிதான் தோணுது. இறந்தது யாருன்னு உங்களால் அடையாளம் சொல்ல முடியுமா? கொலையாளி தலையில கல்லை போட்டனால யாருன்னு அடையாளமே தெரியல சார். கார்த்திக், இப்போ வேணும்னா ராகவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் கார்த்திக். மணி ஆல்மோஸ்ட் 5:30 ஆயிடுச்சு காலையில். ஓகே டேவிட், நான் கால் பண்ணுறேன். டேவிட், நேற்று நைட்லேருந்தே ராகவன் வீட்டில் தான் இருக்கிறதா சொல்கிறாரு. கார்த்திக், எனக்கு ஒண்ணுமே புரியல. நேற்று நைட் அவங்க வீட்டில் பார்க்கும்போது அவர் இல்லை. இப்போ எப்படி வீட்டுக்கு போனாரு? வா டேவிட், போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். டேவிட், நான் இன்னைக்கு அவனை விசாரிக்கும் போது நீ வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக அலசி எடுத்துடு. அதே மாதிரி எங்கேயாவது ரத்தக்கரை இருக்கிற ஆயுதம், துணி இல்லை வேற ஏதாவது பொருள் இருந்தாலும் உடனே அதை எடுத்துரு. ஓகே கார்த்திக். அவங்க வீட்டுக்கிட்ட போய் வண்டி நிறுத்த வேணாம் டேவிட். ஏதாவது காரோட தடம் தெரியுதான்னு பாருங்க. ஓகே கார்த்திக். வாங்க சார். ஹாய் ராகவன். டேவிட், நீ தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னேல, போய் தண்ணி வேணா குடிச்சிட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன் சார். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இருக்கட்டும் ராகவன், டேவிட் போய் குடிச்சுப்பாரு. நீங்கள் அவருக்கு கிச்சனுக்குரிய வழியை மட்டும் காமிச்சா போதும். எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது உங்ககிட்ட இருந்து. நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்க டேவிட். ஓகே கார்த்திக். சார், நேராக போய் ரைட்டு திரும்பணும். தேங்க்ஸ் ராகவன். நீங்கள் உட்காருங்க ராகவன், நம்ம பேசலாம். நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க? 9 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சார். வந்துட்டு நீங்கள் திரும்பி எங்கே போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், நான் எங்கேயுமே போகல. வீட்டில் தான் இருந்தேன். இல்லை, நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியல, கரெக்டா? ஆமாம் சார், எங்கேயோ வெளியே போயிருக்கேன். நேற்று 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். வந்தோடனே சாப்பிட்டு குளிச்சுட்டு ரொம்ப அசதியாக இருக்குன்னு தூங்க போயிட்டேன் சார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா மெயின் ரோட்டில் இருக்கிற பேக்கரி வாசல் கிட்ட கிடந்தேன் சார். அது மட்டும் இல்லை, அதுலேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒருத்தனை கல்லால் அடிச்சே கொண்டிருக்காங்க சார். ஓகே. இதுவரை செத்தவங்க லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே, அது இப்போ உங்கள் கையில் இருக்கா? இருக்கு சார். அதை ஒரு மெயில் காப்பி மட்டும் எனக்கு அனுப்ப முடியுமா? சரிங்க சார், நான் அனுப்பி விட்டுறேன். நேற்று நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், ரிங் போயிட்டே இருந்தது, நீங்கள் எடுக்கவே இல்லை. தெரியல சார். இப்போ உங்கள் மொபைல் உங்ககிட்ட தானே இருக்குது? ஆமாம் சார். கார்த்திக், ராகவன், ஒரு நிமிஷம் இங்கே வர முடியுமா? சொல்லுங்கள் டேவிட், என்ன பிரச்சனை? நான் கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஜன்னல் வெளியாக கார்டன் ஏற்றி பார்த்தேன். இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. ராகவன், வீட்டில் ஏதாவது மண்வெட்டி இருந்தால் எடுத்துகிட்டு வர முடியுமா? எதுக்கு சார்? எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறேன். ராகவன், அந்த இடத்த மட்டும் தோண்டுங்களேன். ஓகே சார். ராகவன், என்ன இது? எனக்கு தெரியல சார். ஒருத்தனை கல்லால் அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த கல்லை வீட்டில் வந்து மறைச்சு வச்சுட்டு எனக்கு தெரியலன்றீங்க. ஒத்துக்கோங்க ராகவன். நிச்சயமா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். இது முதல்ல எப்படி இங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியல சார். ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், எனக்கு எந்த ஒரு போலீஸ் பயமும் கிடையாது. நான் தான் கொலை செய்கிறேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நான் போலீஸில் வந்துட்டு சரணடைஞ்சிருவேன் சார். அப்போ நீங்கள் இந்த கல்லை புதைச்சி வைக்கலன்னு சொல்கிறீங்களா? தெரியலன்னு சொல்கிறேன் சார். சரி ராகவன், நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். இங்கேருந்து பேக்கரி போகிறதுக்கு எப்படி 30 நிமிஷம் ஆகும்? அதை உங்களால் நடந்து போயிருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ உதவியோட காரில் போயிருக்கீங்க, கரெக்ட் தானே? என்ன ராகவன், நான் சொன்னது சரிதானே? சரிதான் சார். அது யாரும் தெரிஞ்சா இந்த கேஸ் முடிஞ்சிடும்.
அது யாராக இருக்கணும் ஏதாவது ஐடியா இருக்கா ராகவன் உங்களுக்கு? எனக்கு தெரியல சார். அதை விடுங்க ராகவன், எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. நீங்கள் ஏன் இன்னும் சிசிடிவி கேமரா மாட்டாமல் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில்? எதுக்கு சொன்னேன்னா, உங்களை அறியாமலே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. சிசிடிவி இருந்தால் உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். சாரி சார், இன்னும் இதுவரை எனக்கு அந்த ஐடியா தோணவே இல்லை. ஓகே ராகவன், நீங்கள் எதையும் யோசிச்சு ரொம்ப குழம்பிக்காதீங்க. நாங்கள் இந்த எப்படி தப்பிக்க முடியும்? ஏன் இந்த அரசியல்வாதிகள்லாம் இப்படி இருக்காங்க? நான் ஒரு தப்புமே பண்ணவே இல்லையே. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா வேறு எந்த வேலையிலையும் என்னால் சேர முடியாது. அம்மாவோ ரொம்ப பாவம், எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. ஆண்டவா, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்று. ஐயையோ, வேறு ஏதோ ஒரு போலீஸ் வந்திருக்காங்களே, திருப்பி வந்து அடிக்க போகிறாங்க. வாங்க தமிழரசன், இப்படி வந்து உட்காருங்க. தமிழரசன், நீங்கள் என்னை பார்த்து ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை. நான் தான் டிஎஸ்பி தாம்சன். சாரி தமிழரசன், நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், வந்து உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போங்க, அவரால் கொஞ்சம் நடக்க முடியல. அண்ணே, உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியலண்ணே. நீ கவலைப்படாத தமிழரசா, நான் தான் போய் டிஎஸ்பியை பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே. தமிழரசா, நீங்கள் வேணும்னா அந்த போலீஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்களேன், நான் நடவடிக்கை எடுக்கிறேன். வேணாம் சார், எனக்கு எங்கள் அம்மா தான் உலகம். எங்கள் அம்மாவோட ஆசை என்னன்னா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் தான். அண்ணன் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு சென்னையில். நான் இப்போ போயிட்டு உடனே நான் சென்னைக்கு கிளம்ப போகிறேன். நாளைக்கு காலையில் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். உடனே இன்னைக்கு நைட்டு பஸ் பிடிச்சு கிளம்பணும். ஓகே, ஆல் த பெஸ்ட். தமிழரசா, சாப்பிட்டியா இல்லையா? இல்லைண்ணா, காலையிலேருந்தே சாப்பிடல. சாப்பிட்லான்னு போகும்போது தான் அந்த போலீஸ் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். சரி வா, முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். சரிண்ணே. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி வேகமாக ஓடி வந்துட்டு இருக்க? உன்னை தேடி நான் வீட்டுக்கு போயிருந்தேனா, அப்ப அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணேன். ஆனா அம்மாவை டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சிக்கலான கேஸ். நம்ம ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உண்மையான குற்றவாளி நம்ம எல்லாத்தையும் திசை திருப்பிட்டு அவன் மேலும் மேலும் குற்றங்கள் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லைனா நம்ம கிளைண்ட் கூட குற்றவாளியாக இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் விவரமாக சொல்கிறேன், கேளுங்க. நம்மளோட கிளைண்ட் ஒவ்வொரு மழை நாள் இரவுலையும் எங்கேயாவது எந்திரிச்சு போயிடுறாரு. காலையில் ஒவ்வொரு இடத்துல இருந்து எந்திரிச்சு வர்றாரு. ஆனால் அவர் எந்திரிச்சு வர்ற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க இறந்து கிடக்காங்க. இதுவரை மொத்தம் 16 கொலைகள் நடந்திருக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா, அவர் போகிற இடம் அவருக்கே தெரியல. இப்போ நான் உங்களுக்கு இறந்த 16 பேரோட லிஸ்ட்டும் தரப்போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த 16 பேரும் யார், அவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்மந்தம், ராகவனை இதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சிருக்காங்களா, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அண்டு இதுவரை போலீஸ் விசாரணை எப்படி போயிட்டுருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகே கார்த்திக், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணுறேன். அப்புறம் டேவிட், உங்கள் கூட திவ்யாவையும் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இறந்தவங்க லிஸ்ட்டில் கொஞ்சம் பெண்களும் இருக்காங்க. திவ்யா இருந்தால் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு விசாரிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே கார்த்திக், நானும் டேவிட் கூட போறேன். டேவிடும் நானும் நேற்று கொலைகாரனை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள கொலைகாரன் ராகவனாக இருந்தாலும் சரி, வேற யாராவது இருந்தாலும் சரி, அவனை பிடிச்சே ஆகணும். தமிழரசா, தமிழரசா, டேய், ஏன் இப்படியே உட்காந்துருக்க? எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போற? வா, நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். இப்போ கூட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியலடா. அம்மா இறந்து 1 வாரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் இப்படியே உட்காந்துருக்க. ஒழுங்கா அண்ணன் சொன்ன கம்பெனிலையாவது போய் சேர்ந்துருக்கலாம். ஃபோன் அடித்து 1 வாரம் டைம் வாங்கினாலும் கேட்க மாட்டேற. அம்மாக்காண்டி தான் இந்த வேலைக்கே போகணும்னு நினச்சேன். இனி எனக்குன்னு யார் இருக்கா செல்வா? டேய், ஏன்டா அப்படி சொல்கிற? உனக்கு நான் இருக்கேன்டா, எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன். இனி யார்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லாத, உனக்குன்னு நான் இருக்கேன், சரியா? தேங்க்ஸ் செல்வா. சரி, எந்திரி, நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரலாம். டேய், அப்படி பார்க்காத, எனக்கு பசிக்குது, கூடையாவது துணைக்கு வா. சரி, போலாம். ஐயோ, என்ன இவர் இங்கே இருக்காரு? பேசாமல் நம்ம வேற ஹோட்டல் போக வேண்டியதான். நம்ம வேற ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், கிளம்பலாம். இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுடா. ஏய் தம்பி, இங்க வாடா. சொல்லுங்க சார்.
போய் 2 சில்லி சிக்கனும் 2 பிரியாணியும் கேட்டு கொண்டு வாடா. போடா. சரி சார், வேணா கொண்டு வந்துடுறேன். சொன்னா கேளுடா, அந்த ஆளு கண்ணில் பட்டுறதுக்குள்ள நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. என்னாச்சு? நீ ஏன்டா இப்படி பயப்படுற? நம்ம சாப்பிட தானே வந்திருக்கோம், நம்ம பாட்டு சாப்பிட்டு போவோம். யார் என்ன சொல்ல போறோம்? அண்ணன் சொன்னா கேளு, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஏய், 2 பேர் என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சரி வா வா, நம்ம கிளம்பலாம். எதுக்கு வம்பு? ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார். அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்து அவன் ரொம்ப நொந்து போயிருக்கா சார். எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் கிளம்புறோம். உங்க 2 பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. அப்படி போய் ஓரமா நில்லுங்க. சொன்னது காதுல கேட்கலையா? உங்க 2 பேரையும் தான் சொன்னேன். அப்படி போய் ஓரமா நில்லுங்க ஜீப்பு கிட்ட. ஹாய் இன்ஸ்பெக்டர். ஹாய் டேவிட், வாங்க. நீங்க அனுப்பிச்ச லிஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன். அதுல இறந்து போன 16 பேர்ல 7 பேர் மட்டும் எங்க லிமிட்ல வர்றாங்க. அந்த 7 பேரோட லிஸ்ட் வேணும்னா நான் தர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கார்த்திக் எப்படி இருக்காரு டேவிட்? கார்த்திக் நல்லா இருக்காரு சார். சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இத்தனை கொலைகளையும் பண்றது ஒருத்தனா இல்ல நிறைய பேரா? உங்களோட போலீஸ் விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் போலீஸ் விசாரணை போயிட்டு தான் இருக்கு டேவிட். ஓகே, தேங்க்யூ சார். விசாரிச்சு பார்த்ததுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லா கொலைகளோடையும் பொருந்தது. அது என்னதுன்னா, கொலை நடந்த நேரத்துல எல்லா இடத்துலயுமே ஒரு வெள்ளை கலர் வேன் கிராஸ் ஆனதா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் சார், எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே திவ்யா, நான் இந்த டாக்குமெண்ட்லாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம வழக்கமா மீட் பண்ற காஃபி ஷாப்ல வெயிட் பண்றேன். நீ அங்க வந்து. ஓகே டேவிட், நானும் வேகமா போய் மகளிர் காவல் நிலையத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உன்னை காஃபி ஷாப்ல மீட் பண்றேன். எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் போகணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒழுங்கா அமைதியா நில்றா. ஏய், எங்களை இப்போ விட போறியா இல்லையா? யார பாத்துறா டேன்னு சொன்ன, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நானும் வேணான்னு பொறுத்து போனா ரொம்ப ஓவரா தான் போறேன். இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில இரு வரேன். இந்தா வாங்கிக்கோ. டேய் ரகு, சும்மா இருடா. ஏன் மேலேயே கை வச்சுட்டா, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய், என் ஃப்ரெண்டையோட அடிக்கிற? செல்வா, எந்திரா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இதுக்கு அந்த போலீஸ் என்ன பண்ண போறானே தெரியலையே. வாங்க திவ்யா, ஏன் லேட்? எல்லா விஷயத்தையும் சேகரிச்சுட்டு தலைவர்கிட்ட சொல்லணும்ல, அதான். சொல்லுங்க திவ்யா, அப்படி என்ன சேகரிச்சிங்க? கொலையான 6 பெண்களும் வேற வேற கட்சியை சேர்ந்தவங்க தான். அந்த 6 பெண்களோட ஊரும் இந்த ஊரு தான். அதுவும் முக்கியமா, என்ன முக்கியமா சொல்லுங்க. கொலையான 6 பெண்களும் செத்து போற முதல் நாள் நியூஸ் சேனல்ல ஃபிளாஷ் நியூஸா வந்திருக்காங்க. எந்த மாதிரி நியூஸ்ல வந்திருக்காங்க? ஒருத்தி வட்டிக்கு வாங்கின காசை திருப்பி தராததுனால ஒரு பொண்ணை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கா. இன்னும் 2 பொண்ணுங்க கள்ளக்காதல் கேஸ். இந்த மாதிரி 6 பெண்கள் மேலேயும் வழக்கு பதிவாயிருக்கு. அத நியூஸ்ல கூட சொல்லியிருக்காங்க. திவ்யா, என்னாச்சு டேவிட், ஏன் டென்ஷன் ஆயிட்ட? கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ல இருக்கிறவங்க மேலேயும் கேஸ் இருக்கு. அப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் டிவில வந்திருப்பாங்களா? ஆமா டேவிட், கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இறக்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிரைம் பண்ணி அந்த நியூஸ் சேனல்ல வந்துடுறாங்க. சூப்பர் திவ்யா, அப்போ இனிமேல் யாரை கொல்ல போறாங்கன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஆமா கார்த்திக். அப்போ டேவிட், உடனே நீங்க அந்த நியூஸ் சேனல் கிளம்பி போங்க. நம்மளோட சந்தேக வலயத்துல யார் வர்றாங்கன்றதை பார்த்துட்டு உடனே சொல்லுங்க. ஓகே கார்த்திக். அந்த போலீஸ் செத்து போயிட்டானா? அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டேன். இனிமேல் ஜெயில் தான். நானே போய் சரணடைஞ்சிடுறேன். பேசாம போய் போலீஸ்லேயே சரணடைஞ்சிடுறேன். அண்ணா, நீங்க புலம்பாம இருங்கண்ணா. இந்த ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கணும். டெய்லி வந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பானா, இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு. அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி தான் இவனுக்கு சாவு வரும். அது உங்க ரூபத்துல வரும்னு எனக்கு தெரியாதுண்ணா. இதை நம்ம ஒரு ஆக்சிடென்ட்டா மாத்திடலாம்ண்ணா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. அண்ணா, இதுக்குலாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் உடம்புல இருந்த எல்லா கண்ணாடி தூள்களையும் எடுத்துட்டேன். யாராவது கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு லாரி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு நான் சொல்லிடுறேண்ணா. அண்ணா, நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கண்ணா. ஹாய் கார்த்திக், போன வாரம் நியூஸ் ஃபுல்லா கெட் பண்ணிட்டேன். மொத்த கிரிமினல் கேஸ்ல மாட்டினது 7 பேர். அதுல பெண்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேஸ்ல மாட்டினது 4 பேர். அந்த 4 பேர்ல ஏற்கனவே 2 பேரை கொண்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 பேர் தான். வெல் டன் டேவிட். இப்போ இன்னைக்கு நைட்டு கொலையாக போறது இந்த 2 பேர்ல ஒருத்தர். கரெக்டா? அதுவும் நம்ம தியரி படி. ஒருவேளை நம்ம தியரி தப்பானா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்மி தான் டேவிட், பயப்பட வேணாம். அந்த 2 பேரோட விவரங்களை சொல்லு. ஒருத்தன் பேரு ராஜன். பக்கத்து வீட்டு பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறதா அவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. விசாரிச்ச வரைக்கும் அந்த ஆள் ஒரு மாதிரி தான் சொல்றாங்க. வீடு வந்து எஜமான் நகர்ல இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொருத்தன் அவனோட பொண்டாட்டியவே கொண்டுட்டு இப்போதைக்கு ஜாமீன்ல வந்திருக்கான்னு சொல்றாங்க. இவனோட பேரு குமார். அவன் வீடு விநாயகர் தெருவுல இருக்கு.
அப்போ டேவிட், நீ உடனே எஜமான் நகர் கிளம்பு. அங்க போய் ராஜனை மானிட்டர் பண்ணு. திவ்யா, நீ குமார போய் விநாயகர் தெருவுல மானிட்டர் பண்ணிட்டு இரு. ராகவன் வீட்டு வெளியவே இருந்துட்டு ராகவனை மானிட்டர் பண்றேன். ஓகே கார்த்திக், நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ராகவன் உண்மையை சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரான்னு இன்னைக்கு பெய்ய போற மழையில தெரிஞ்சிடும். அப்புறம் கார்த்திக், ஒருவேளை ராகவன் கொலையாளியா இருந்தா அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எந்த நேரத்திலையும் அரகண்டா மாற வாய்ப்பு இருக்கு. நீ கவலைப்படாத டேவிட். நீ எஜமான் நகர் போயிட்டு ராஜன் மேல முழு கவனமும் இருக்கணும். ராகவன் தனியா இருந்தாலும் சரி, அவன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவனை நான் பாத்துக்குவேன். இன்னைக்கு நைட்டு நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சே ஆகணும். ஓகேவா? ஓகே கார்த்திக். கார்த்திக். சேலத்துல இருந்து இங்கே தான் வெயிட் பண்றோம். எந்த ஒரு வண்டியும் வரல. ராகவனும் வெளியே எங்கேயும் கிளம்புன மாதிரி தெரியல. ஒரே குழப்பமா இருக்கே. டேவிடுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஹாய் டேவிட், அங்க என்ன நிலவரம்? ஹாய் கார்த்திக், இன்னும் ராஜன் எங்கேயும் போல, வீட்டில் தான் இருக்கான். நைட்டு மட்டும் சாப்பிட்டு சிவா பொட்டா கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு வீட்டில் தான் இருக்கான். இன்னும் தூங்கலைன்னு நினைக்கிறேன். நீ எப்படி தூங்கலைன்னு சொல்ற? அவங்க சந்து முக்கில் இருந்து அவங்க வீட்டை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க வீட்டில் இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே டேவிட், கொஞ்சம் கவனமா இருங்க. ராகவன் அங்கே வந்தானா அவனை உடனே பிடிச்சிடாதீங்க. அவன் சுயநிலையோட தான் இருக்கானான்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்மளோட முக்கிய குறிக்கோள் விக்டிமை காப்பாற்றணும். அப்புறம் யார் முக்கியமான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ராகவன் வீட்டில் இருந்து கிளம்பினானா நானும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகே கார்த்திக். பேசாம வீட்டுக்குள்ள இருக்கானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அங்க யார் அது? கேக்குறேன்ல, உங்கள்ட்ட தான். அங்க யார் அது? கார்த்திக், ராஜனை கொலை பண்ணிட்டாங்க கார்த்திக். என் கண்ணு முன்னாடி தான் கொலை வேற தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். நான் அவனை பின்னாடியே போய் பிடிக்க போறேன். டேவிட், என்ன சொல்ற? ஏன் இவ்வளவு கவனக்குறைவா இருந்தீங்க? ஒன்னது ராகவனா இல்ல வேற யாராவதா? டேவிட், கேக்குதா? சார் கட்டாயிடுச்சு. சரி, ராகவன் உள்ள இருக்கானு செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா உள்ள இருக்க மாட்டான். எதுக்கு இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சிட வேண்டியதான். என்ன சார், இந்த வேறு பக்கம் வந்துட்டீங்களா? என்னண்ணா இங்க வந்திருக்க? நான் ஊரை விட்டு போக போறேன்ப்பா. இங்க இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. என்னால நிம்மதியா இருக்க முடியல. அதான் போறதுக்கு முன்னாடி உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டோம், அப்படியே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டும் கிளம்பலான்னு இருந்தேன். கவலைப்படாதீங்கண்ணா, தைரியமா போயிட்டு வாங்கண்ணா. நான் கூட உங்க கூட வந்துடுவாண்ணா. உனக்கு அப்பா அம்மா குடும்பம்னு யாரும் இல்லையாப்பா? எனக்கு அம்மா மட்டும் இருந்தாங்கண்ணா. அம்மாவும் செத்து போயிட்டாங்க. அம்மா கூட இருக்கிற வரை நான் படிச்சிட்டு இருந்தேண்ணா. அம்மா செத்து போனதுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரிலண்ணா. நான் வேற சின்ன பையனா இருந்திருந்தேன்னா எங்கேயாவது அங்க இங்கேன்னு சொந்தக்காரங்க வீட்டில் எனக்கு சோறு கிடச்சிருக்கும். அம்மா இறந்து போகும்போது எனக்கு 14 வயசு தானே. அடுத்த 2 வருஷமா இந்த தாபால தான் இருக்கேன். வர்றவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு ரொம்ப மனசுலாம் வெறுத்து போயிடுச்சுண்ணா. அம்மா எப்படிப்பா இறந்து போனாங்க? ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்ததுண்ணா. எங்க அம்மா கரெக்டான பேரொலி. எங்க தப்பு நடந்தாலும் அதை போய் தட்டி கேட்பாங்கண்ணா. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி ஒரு பொண்ணை வம்பளுத்திட்டு இருந்தானா. அதை தட்டி கேட்கும்போது அந்த ரவுடி எங்க அம்மாவை கத்தியால குத்தியே கொண்டுட்டானா. மார்க்கெட்டை சுத்தி ஆளுக இருந்தாங்கண்ணா. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. யாருமே உதவிக்கும் வரல. ஆனா அப்பப்ப தோணும்ண்ணா, எங்க அம்மாவும் எல்லாரு மாதிரியும் எதுவுமே கேட்காம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என் கூட அம்மா இருந்திருப்பாங்க. ஆனா என்னன்னா பண்றது, எல்லாம் இப்படி நடக்கும்னு இருக்கு. அண்ணா, இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். என்னை தண்டிச்சிடாதீங்கண்ணா. சொல்லுப்பா. அன்னைக்கு போலீஸ்காரரை நீங்க பாட்டில் எடுத்து அடிச்சோன்னே அவர் சாகலைண்ணா. நான் போய் பார்க்கும்போது அவர் துடிச்சிட்டு தான் இருந்தார். என்ன பண்ண கொடுமைகள் எல்லாம் பார்த்து எதுவும் பண்ண முடியாதான்னு நிறைய நாட்கள் ஏங்கியிருக்கண்ணா. அன்னைக்கு அவர் அந்த நிலைமையில பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சு. அதனாலதான் நானே அவர் சங்குல காலை ஏறி வச்சு மிதிச்சே கொண்டுட்டேண்ணா. பண்ணது தப்பானே? நீ பண்ணது தப்பு இல்லப்பா. இனிமேல் நம்ம சமுதாயத்தில் நம்மளை சுற்றி யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தேடி தேடி பண்ணுவோம்ப்பா. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. இனிமேல் நான் சாகிற கடைசி நிமிஷம் வர தப்பு பண்ணுறவங்கள கொலை பண்ணுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் பேர் என்னப்பா? சாரிப்பா, இதுவரை உன் பேரை கேட்காததுக்கு. ராகவன் அண்ணா. உனக்கு தான் போன் எடுத்து பேசு. டேவிட், என்னாச்சு?
பேசுறது கேக்குதா? நமஸ்தே கார்த்திக் சார். ஹலோ, யார் பேசுறது? இப்போதைக்கு டேவிடுக்கு எமனாக போறவன், அப்புறம் உங்களுக்கு. ஓ, அது சரி. அப்போ உங்க ராகவன் இங்க இருக்கானே, அவன் செத்தா பரவாயில்லையா? ஹலோ சார், உங்களால முடிஞ்சா ராகவனை கொண்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். எனக்கு ஃபோன் பண்ணது யாரு ராகவன்? ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லிடு ராகவன். இல்லைன்னா உனக்கும் உன் கூட்டாளிக்கும் தான் பிரச்சனை. உங்களால முடிஞ்சா பண்ணிக்கோங்க சார். ஹலோ, நமஸ்தே கார்த்திக் சார். ராகவனை கொண்டுட்டீங்களா? நான் உங்களுக்கு கொடுத்த டைம் 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? அதான் முன்னாடியே சொன்னேனே சார், உங்க 3 பேரோட உயிர். எப்படி 3 பேருன்னு கரெக்டா சொல்றான்? என்ன வளர்ற? கார்த்திக் சார், சீரியஸா தான் சொல்றேன். நீங்க நம்பலைன்னா எனக்கு டைம் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு கொடுத்த மாதிரி 10 நிமிஷம்லாம் இல்ல, எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க போதும். உங்க ஆளை முடிச்சிட்டு அந்த போட்டோவை நான் அனுப்புறேன். ஐயோ, வேணாம் வேணாம் ப்ளீஸ். வேணாமா? அப்பனா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும் சொல்லு. ராகவன் சொல்றது கரெக்ட். அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீ டாக்டர்கிட்ட சொல்லணும். ராகவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதனால உனக்கு என்ன லாபம்? கார்த்திக் சார், எனக்கு கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க ஆளை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொன்னு சார், இங்க ஒருத்தர் என்ன பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு. பார்க்கவே பாவமா இருக்கு. நீங்க ஒரு விட சொல்லிட்டீங்கன்னா இவருக்கு ஒரு மோசம் கொடுத்துடலாம் இல்லையா? ஏய், வேணாம் வேணாம், அவரை ஒன்றும் பண்ணிடாத. தட்ஸ் குட். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் டாக்டர்கிட்ட ராகவனை பத்தி பேசுறேன். சார், டேவிட் போய் இப்படி மாட்டிக்கிட்டானே. நீ டாக்டர்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தானே ராகவன்? செம்ம பிரில்லியன்ட் சார் நீங்க. சார், என்ன பண்ணலாம்? காட் இட். எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்கே தான் இருக்கணும். எந்திரி ராகவன், போலாம். எங்க சார்? சரஸ்வதி நகர் எஸ்ஆர் ஹோட்டல். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி தெரியும்னு கேட்குறியா? கடவுள் எனக்கு எப்பயும் சரியான நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணிடுவாரு ராகவா. ஒழுங்கு மரியாதையா என் கூட வா. தப்பிக்கணும்னு நினைச்சேனா என் அடி ஞாபகம் இருக்குல்ல? கடவுள் மேலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை சார். ஏன்? ஏன்னா என் வாழ்க்கை அப்படி சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா அப்படி இல்லை. எனக்கு எல்லா பிரச்சனையும் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. உன் கூட பேசலாம் எனக்கு நேரம் இல்லை. நான் போய் டேவிடை காப்பாற்றணும். ஆமா, யார் உன்னோட கூட்டாளி? அவனை கூப்பிடு, இல்லைன்னா உன் தலை சதறிடும். என்ன சொன்னது காதுல விழுகலையா? அண்ணா, அண்ணா, என்ன சத்தமா கூப்பிடு. அண்ணா, நான் ராகவன் வந்திருக்கேண்ணா. இந்தா உன் டேவிட், பிடிச்சுக்கோ. ராகவா, நீ ஓடுவா. ஏய், ஓடாத, சுற்றுவேன். நான் தான் சொன்னேனே சார், நான் தான் உங்களுக்கு எமன்னு. அம்மா, இனிமேல் தப்பிக்க முடியாது. 2 பேரும் ஒழுங்கா இங்கே முட்டி போட்டு உட்காருங்க. ஒழுங்கா இங்கேயே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் சொல்லுவேன், அவங்க கவனிக்கிற விதத்தில் தான் கவனிச்சாதான் சொல்லுவேன்னா உங்கள் இஷ்டம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். என் பேரு தமிழ் செல்வன். எம்எஸ்சி டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் அரசியல் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது என்னோட பேச்சை கேட்டு பொறாமப்பட்டு தலைவர் என்ன பொய்யான வழக்கில் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன மாட்டி விட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அந்த ஸ்டேஷன்ல வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அந்த கட்டத்துல தான் என்னோட வாழ்க்கையில எல்லாமே மாற்றமா நடந்தது. எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டும் கொஞ்ச நாள் கோமால இருந்து இறந்து போயிட்டான். ராகவன் ஒரு அப்பாவி சார். அவனுக்கு யாராவது கெடுதல் பண்ணா கூட திரும்பி கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். எங்க அம்மாவை அடக்கம் பண்ணும்போது பயங்கர மழை. என்னோட அழுக அங்க இருக்கிற யாருக்குமே கேட்கல. தப்பு பண்றவங்களெல்லாம் தண்டிக்கணும்னு நினைச்சு அந்த ஊரை விட்டு கிளம்புனேன். அன்னைக்குதான் ராகவன், அண்ணா நானும் உங்க கூட வரட்டுமான்னு கேட்டான். சரின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அவன் கதையும் என் கதையும் ஒண்ணுதான். நியூஸ் சேனல் பார்ப்போம். அதுல
யார் யார் பெண்கள் கிட்ட குழந்தைகள் கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்கிறாங்கன்ட்டு லிஸ்ட் போடுவோம். அந்த லிஸ்ட்டை போட்டு எப்போ மழை வருதோ அன்னைக்கு தான் போய் கொலை பண்ணுவோம். ஏன்னா மலையில தான் யாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ராகவன் வீட்டுக்கு நான் கார் எடுத்துட்டு போவேன். என் கூட அவன் வருவான். ஆனா இதுவரை அவன் யாரையும் கொலை பண்ணதே கிடையாது. ஏன்னா ராகவன் மனசளவுல ரொம்ப பயப்படுவான். நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன், ராகவன் என் கூட தான் நிற்பான். நான் பண்ற கொலைக்கு என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்துறனோ அதையெல்லாம் மறைச்சு வைக்கிறது தான் ராகவனோட வேலை. ஒரு நாள் எனக்குள்ளேயே ரொம்ப மனசாட்சி உறுத்துச்சு. ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை நான் கெடுக்கிறேன்னு தோணுச்சு. அதனாலதான் ஒருவேளை இந்த கொலைகள்ல மாட்டிக்கிட்டா ராகவனை எப்படியாவது தப்பிக்க வச்சிடணும் தான் ராகவனை போய் மனநிலை பாதிக்கப்பட்ட டாக்டரை போய் பார்க்க சொன்னேன். ராகவன் டாக்டரை பார்க்க போன நேரத்துல நீங்க எல்லாம் இன்வால்வ் ஆவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களுக்குள்ளேயே பயம் வந்துருச்சு. ராகவனை அதே மாதிரி நடிக்க சொல்லிட்டு நான் உங்க ஆளை கண்காணிச்சேன். இன்னைக்கு நைட்டு ராஜனை நான் பாத்துக்கிறேன்ட்டு சொல்லிட்டு ராகவனை கூட்டிட்டு போல. ஆனா உங்க ஆளு ரொம்பவே கவனமா இருந்தாரு. அப்படியும் நான் பின்பக்கம் செவரேறி குதிச்சு போய் ராஜனை தீர்த்து கட்டினேன். பெண்கள் கிட்ட தப்பா நடக்கிற ஒவ்வொருத்தனையும் முடிக்கும் போது எங்க அம்மா சாவுக்கு பழி வாங்கின திருப்தி கிடைச்சது. அப்புறம் உங்க ஆளை கடத்தி இங்க கொண்டு வந்துட்டேன். இது எங்க ஹோட்டல், SR ஹோட்டல், செல்வன் ராகவன் ஹோட்டல். எல்லா கொலைகளையும் பண்ணது நான் தான் சார். ராகவனை விட்டுருங்க. ராகவனோட அம்மாவை ஒரு ரவுடி கொன்னதா வந்து ராகவன் சொன்னான். அவனும் உங்க லிஸ்ட்ல இருக்கானா? இன்ஸ்பெக்டர் இறந்த அடுத்த நாள் அவனுக்கும் மோட்சம் கொடுத்துட்டோம் சார். சொல்லு. ராகவனை காப்பாத்துங்க சார், அவன் ரொம்ப நல்லவன். அதை நாங்க பாத்துக்கிறோம். ராகவா, இனியாவது நீ நல்லா இருடா. அண்ணா, இப்போதான் டாக்டர்கிட்ட ராகவனை பத்தி விசாரிச்சேன். கம்ப்ளீட்லி ஆல் ஃபைன்னு சொல்லிட்டாரு. ஆமா கார்த்திக், உனக்கு எப்படி இந்த ஹோட்டல்ல தான் என்ன கடத்தி வச்சிருப்பான்னு உனக்கு தெரியும்? அதுவா, அவன்கிட்ட ஆரம்பத்தில் நம்ம சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருந்ததுல அவனுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கிறதா சொல்லியிருந்தான். அந்த ஹோட்டல் தான் அது. இருந்தாலும் தமிழ் செல்வனை நினைச்சா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆரம்ப காலத்துல எல்லாம் அவனுக்கு சரியா நடந்திருந்தா அவன் இவ்வளவு பெரிய கொலைகாரனை மாறி இருக்கவே வாய்ப்பில்லை.